ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய இயல் 1ல் உள்ள வளர்தமிழ் அப்படிங்கிற ஒரு உரைநடையில் உள்ள இந்த பூக்களினுடைய 7 நிலைகள் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதை ஈஸியாக எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அரும்பு, ஓகேங்களா. செகண்ட் ஸ்டேஜ் மொட்டு. அரும்பு என்னென்னா மொட்டுக்கு முன்னாடி, மொட்டு நமக்கு தெரியும், மொட்டுக்கு முன்னாடி லைட்டாக அந்த பூவோட இதழ் வந்து லைட்டாக ஒரு டார்க் கலரில் வெளியில் வந்து இருக்கும் இல்லைங்களா, அதுதான் அரும்பு. நெக்ஸ்ட்டு மொட்டு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கக்கூடியது தான். மூணாவது பார்த்திங்கன்னா முகை. 3 முகை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணாவது ஸ்டேஜ் இது நம்ம எல்லாருமே மறந்துடுவோம். அரும்பு மொட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்குவோம். மூணாவது வந்துட்டு முகை. தேர்டு ஸ்டேஜ் முகை. 3 முகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது 4வது ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா மலர். மலர் அப்படின்னாலே பொதுவாகவே வந்துட்டு எல்லா பூக்களுக்கும் 4 இதழ்கள் 5 இதழ்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, 4 இதழ்கள் கொண்ட மலர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 5வது அலர். 2 விதமாக ஞாபகம் வச்சுக்கலாம். மலர் அலர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ரைமிங்காக. இல்லை அப்படின்னா 5வது ஸ்டேஜ் 5 அப்போ அலர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 6வது பார்த்திங்கன்னா வி. ஒரு பூ வந்துட்டு மலர்ந்து கொஞ்சம் விழுகிற ஸ்டேஜில் இருக்கிறது தான் வி, ஓகேங்களா. விழுந்து நம்ம தரையில் வந்து செம்மண் தரையில் விழுகுது, அதான் வந்துட்டு 7வது ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு விழுகுது, விழுந்ததுக்கப்புறம் செம்மண்ணில் விழுகுது, அதான் 7வது ஸ்டேஜ். இப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் அரும்பு மொட்டு, 3வது முகை, 4 இதழ்கள் கொண்ட மலர், அலர் 5வது அலர், விழுகிற ஸ்டேஜுங்கிறதுனால வி 6வது ஸ்டேஜு, 7வது ஸ்டேஜு செம்மண்ணில் விழுகிறதுனால செம்மல். தேங்க்யூ.